வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12th ஸ்டாண்டர்ட் பயோஸ்வாலஜி லெசன் 1 உயிரிகளின் இனப்பெருக்கம். இந்த லெசன்ல நம்ம அனிமல்ஸ் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அதாவது ரெண்டு டைப்ஸ்ல அனிமல்ஸ் வந்து இனப்பெருக்கம் பண்ணும். பாலினி இனப்பெருக்கம்னு ஒண்ணு, பாலினப்பெருக்கம் அப்படின்னு ரெண்டு முறையில அனிமல்ஸ் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. அதாவது இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிங்கிறது அனிமல்ஸ் கிட்ட இயற்கையா நடக்கக்கூடிய ஒண்ணு. உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சியில், அதாவது அனிமல்ஸ் பார்த்தோம்னா பிறக்குது, வளருது, முதிர்ச்சி அடையுது, இனப்பெருக்கம் பண்ணது, கடைசியா என்ன செஞ்சிடும், இறந்து போயிடும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே எல்லா உயிரினங்கள்லயும் நடக்கக்கூடிய சாதாரண ஒரு விஷயம். இனப்பெருக்கம் என்பது அனைத்து உயிரினங்களின் அடிப்படை பண்பாகும். இந்த உயிரியல் நிகழ்வின் மூலம் உயிரிகள் தங்கள் செய் செல்களை உருவாக்குகின்றன. அதுக்கப்புறம் அந்த செய் செல் என்ன செய்யும், வளர்ந்து முடிஞ்சு அது திரும்பவும் என்ன செய்யும், முதிர்ச்சி அடைந்து அது ஒரு இனப்பெருக்க நிகழ்வை தோற்றுவிக்கும். சோ இந்த மாதிரி வந்து இனப்பெருக்கம் பண்ணும்போது என்ன செய்யும், நமக்கு நிறைய ஸ்பீஷிஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் கிடையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும். பரிணாம வளர்ச்சி அடையும் போது மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும். இனப்பெருக்க முறைகள். அனைத்து இனப்பெருக்க முறைகளிலும் டிஎன்ஏ இரட்டிப்பாதல், ஆர்என்ஏவோட உற்பத்தி, புரத உற்பத்தி, செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம், அவை இணைந்து என்ன பண்ணுது, கருவுறுதல் நடைபெற்று புதிய செய் செல்களை வந்து உருவாக்கும். உயிரினங்கள்ல பாலிலி மற்றும் பாலினப்பெருக்கம்னு ரெண்டு இனப்பெருக்க முறைகள் இருக்கு. அதுல பாலிலி இனப்பெருக்கம்னா என்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த பாலினி இனப்பெருக்கத்துல ரெண்டு பெற்றோர் தேவையில்ல, தனியா ஒரு பெற்றோர் இருந்தா போதும், அவங்களே என்ன செஞ்சிருவாங்க, இன்னொரு செய் செல்ல உருவாக்கிடுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த தனியொரு பெற்றோரால் உருவாக்கக்கூடிய சேய் உயிரினங்கள், அடுத்தது அந்த டாக்டர் செல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அப்படியே யார மாதிரி இருக்கும், அந்த சிங்கிள் பேரண்ட் மாதிரியே இருக்கும். அதோடைய மரபு கூறுகள் அப்படியே யாருக்கு வந்திருக்கும், அந்த செய் செல்லுக்கு வந்திருக்கும். அடுத்தது இது எப்படிதான் நடக்கலாம்னா, உடல் செல்களில் நேரடி செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு முறைகளில் நடைபெறுவதால் இது உடலால் தோன்றும் இனப்பெருக்கம் அல்லது கருக்கோளத்தால் தோன்றும் இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாலின பெருக்கம். பாலின பெருக்கம்னா கண்டிப்பா அங்க யாரு வேணும், இரு பெற்றோர் அங்க அவசியம் இருந்தே ஆகணும். ஆண் பெண்ணுங்கிற இரு பெற்றோர் அங்க இருக்கணும். அதுதான் வந்து பாலின இனப்பெருக்கம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாலினி இனப்பெருக்கம், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த பாலினி இனப்பெருக்கம்ங்கிறது யாரெல்லாம் செய்யறா அப்படின்னா, புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா, இந்த மாதிரி உயிரினங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பாலினி இனப்பெருக்கம் பண்ணுது. அது எந்தெந்த முறைகள் எல்லாம் பண்ணுது அப்படின்னா, பிளவுறுதல்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அது என்ன பண்ணும், அது பாடியை அப்படி ரெண்டா உடைச்சு ரெண்டு பாக்டீரியாவா வந்துடும். இதுதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா முகிழ்தல், அதாவது இங்கிலீஷ்ல பட்டிங்னு கொடுத்துட்டாங்க. பட்டிங்னா இப்ப ஈஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஈஸ்ட் என்ன செய்யும், அது உடம்பு இந்த மாதிரி இருக்கும். அது பட்டிங்னா உடம்பு வந்து 8 மாதிரி மாறிடும். குட்டியோண்டு ஒரு பட்டை உருவாக்கும். இந்த பட்டு வந்து முதிர்ச்சி அடைந்து தாய் செல்லை விட்டு வெளில போயிடும். மறுபடி அந்த பட்டு என்ன செய்யும், இன்னொரு பட்டை உருவாக்கும். இந்த மாதிரி நடக்கிறது தான் பட்டிங். அடுத்தது துண்டாதல். ஸ்பைரோகைரன் ஒரு பாசி சொல்லுவோம். இந்த பாசி எல்லாம் என்ன பண்ணோம்னா, அதோட பாடி நம்ம எத்தனை பீஸா அப்படி உடைச்சாலும் அத்தனை பீஸும் என்ன செஞ்சிரும், திரும்ப ஒரு புது ஆர்கானிசமா வளர்ந்துரும். அதுதான் துண்டாதல். அடுத்தது இழப்பு மீட்டல், ரீஜெனரேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளானேரியா எல்லாம் சொல்லுவோம். அது பாடியில வந்து எந்த இடத்துல நம்ம வெட்டினாலும் திரும்ப திரும்ப அந்த போர்ஷன் என்ன பண்ணிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு முறைகள்ல என்ன பண்ணுதுன்னா பாலின இனப்பெருக்கம் வந்து விலங்குகள்கிட்ட காணப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிளவுறுதல். இந்த முறையில பாருங்க, பிளவுறுதல் முறையில் பெற்றோர் உடலானது, அந்த பேரண்டோட பாடி வந்து 2 அல்லது அதற்கு அதிகமான அமைப்பொத்த சேய் உயிரிகளாக பிரிகிறது. அதாவது ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணணும், இப்படி ரெண்டா பிரியணும். இந்த பிளவுறுதல்ல பாருங்க என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு, இரு சம பிளவு, அதாவது 2 சமமான பீஸா உடைஞ்சிடணும். இல்லைன்னா பல பிளவு முறை, மல்டிபிள் ஃபிஷனா நடக்கணும். இல்லைன்னா ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரோபிலோ ஆக்கம் மற்றும் பிளாஸ்மோட்டோமி. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த பிளவுறுதலோட 5 வகைகள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இரு சம பிளவு. அங்கே கொடுத்துட்டாங்க, ஒரு பெற்றோர் வந்து எத்தனையா பிரிறாங்க, 2 சமப்பாகமா பிரிகிறாங்க. அப்படி ஒரு ஆர்கானிசம் வந்து ரெண்டா பிரியும் போது அது உடம்புக்குள்ள பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்னா உட்கரு வந்து பிரிவடையும். அடுத்தது உட்கரு ரெண்டா பிரிவடைஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து அந்த செல்லுக்குள்ள உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன செய்யும், பிரிவடையும். அந்த ப்ராசஸுக்கு பேரு சைட்டோகைனசிஸ். அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப இதுதான் ஒரு செல், இந்த செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இப்ப இந்த செல் வந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் அது செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்னா இந்த மாதிரி 8 மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது ரெண்டா பிரியணும்ல, ஆனா நடுவுல வந்து ஒரு பள்ளம் ஒண்ணு உருவாகும். இப்ப இந்த பள்ளம் உருவானதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் இப்படி மாறும். அதுக்கப்புறம் அந்த செல் வந்து இப்படி ரெண்டா பிரியும் போது பாதி சைட்டோபிளாசம் இந்த செல்லுக்கும் பாதி சைட்டோபிளாசம் இங்க இருக்கு. உள்ள இருக்க ஒரு உட்கரு என்ன பண்ணுச்சு, ரெண்டா பிரிஞ்சு இதுக்கு பாதி அதுக்கு பாதி வந்துச்சு. இந்த ப்ராசஸ் தான் கேரியோகைனசிஸும் சைட்டோகைனசிஸும். இவ்விதம் உருவாகும் சேய் உயிரிகளின் மரபியல் ரீதியான பெற்றோரை ஒத்திருக்கின்றன. ஏன் வந்து அப்படியே பெற்றோர் மாதிரியே இருக்குன்னா, உள்ள இருக்க நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் எல்லாமே என்ன பண்ணுது, சம அளவுல வந்து பிரியும் போது அது அப்படியே பார்க்கறதுக்கு யார மாதிரி இருக்கும்னா பெற்றோர்கள் மாதிரி தான் இருக்கும். இதுல என்னென்ன டைப்ஸா இருக்கு பாருங்க. எளிய ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு முறை, அங்கே கொடுத்துட்டாங்க. ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு ரெண்டா பிரியுது, ஆனா எப்படி இருக்கு, சரிபாதியா பிரியாம ஒண்ணு பெருசாவும் ஒண்ணு சின்னதாகவும் இருக்கலாம், ஒழுங்கற்றதா இருக்கலாம். அடுத்தது கிடைமட்ட இரு சம பிளவு முறை. கிடைமட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்,
இதான் ஒரு செல்லுனா அது வந்து இப்படி பிரியுது இந்த வட்டத்துல. மூணாவது, நீள்மட்ட இரு சமபிளவு முறை. நீள்மட்டனா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அது இப்படி பிரிஞ்சு போயிடும் ரெண்டா. நாலாவது, சாய்வு மட்ட இருசம பிளவு முறை.